ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லி நீங்கள் வந்து சொன்னது தான் வந்து 100க்கு 100 வந்து உண்மையான விஷயம். அதுவும் வந்து நீங்கள் என்ன தான் சொன்னாலையும் அந்த பிசாசுக்கு அந்த மூதேவிக்கு வந்து கண்டிப்பாக வந்து உரைக்கவே வந்து உரைக்காது. சோத்தில் வந்து உப்பு போட்டு தின்னாதானே வந்து அவங்களுக்கு வந்து உரைக்கும். மற்றபடி வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து உரைக்காது. மற்றவங்கள்ட்ட வந்து திருடியோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டியை போட்டோ வந்து தின்றவங்க கிட்ட வந்து போயிட்டு நீங்கள் வந்து எப்படி வந்து கேட்டால் வந்து அவங்கக்கிட்ட வந்து உண்மை வந்து வெளியே வந்து வரும். அதே மாதிரி வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து உரைக்கும். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொன்னாலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உரைக்கவே வந்து உரைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவும் வந்து இது பண்ண முடியாதுங்க. கண்டிப்பாக எவ்வளோ தான் வந்து நீங்கள் வந்து சொல்லி தெளிவாக வந்து புரிய வச்சாலையும் வந்து புரியாது. ஸோ நீங்கள் சொன்னது வந்து உண்மை. அதுவும் இல்லாமல் அவள் வந்து என்ன நக்கலாக என்ன திமிராக வந்து அந்த சுடர் வந்து பேசுகிறான்னு மட்டும் வந்து பாருங்களேன். அப்படியே வந்து இதெல்லாம் உன் கண்ணில் கூட வந்து பார்த்துருக்க மாட்டேன் மல்லி. நீ தேவைன்னா வந்து இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு நீ வந்து இங்கேருந்து வந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்துடுற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து மல்லியை பார்த்து வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணாங்க அதுக்கு கண்டிப்பாக வந்து சோத்தில் வந்து உப்பு போட்டு தின்றவங்களா இருந்தால் அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, என்னப்பா இது என்ன வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, நான் வந்து இந்த வீட்டிலலாம் வந்து இருக்க மாட்டேன், நான் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து போகிறேன், நான் வந்து நம்ம வீட்டில் வந்து இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு அவள் வந்து அந்த வீட்டிலே வந்து இருந்திருக்க மாட்டா. கண்டிப்பாக வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவள் வந்து கண்டிப்பாக வந்து வீட்டை விட்டு வந்து போகிறதுக்கான வாய்ப்பே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லி நீ வந்து இவ்வளோ நாள் வந்து பார்த்துக்கிட்டதுக்கு என் பொண்ணை வந்து பார்த்துக்கிட்டதுக்கு இந்த ஃபேமிலியை வந்து பார்த்துக்கிட்டதுக்கு உனக்கு வந்து பார்த்தோன்னா பணமோ நகையோ வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஸோ நீ வந்து எடுத்துக்கிட்டு நீ வந்து சைலண்ட்டாக வந்து வீட்டை விட்டு வந்து போயிட்டேன்னா எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு மல்லிக்கு வந்து சுடர் வந்து சொல்கிறாங்க. சரி என்ன தான் வந்து சொன்னாலும் என்ன தான் வந்து பண்ணாலையும் வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியும். சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு எனக்கு தேவையானதை என் புருஷன் வந்து வாங்கி கொடுத்துப்பாரு, எனக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நான் வந்து ஒன்றும் வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு வந்து போடுங்க, எனக்கு வந்து பிச்சை போடுங்க, நான் வந்து நகை இல்லாமல் இருக்கேன், நான் வந்து பணம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து என்ன உங்ககிட்ட வந்து பிச்சையை எடுத்துகிட்டா இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒன்றும் வந்து எனக்கு வந்து பிச்சை போட வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சொல்லிடுறாங்க கட் அண்ட் ரைட்டாக. ஒருவேளை வந்து நம்ம கதிரேஷன் வந்து ஷாக்கிங்காக வந்து பார்த்தது வந்து காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரேணுகா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஷாக்கிங்கான விஷயமும் வந்து சொல்லக்கூடாது. அதிர்ச்சியான தகவல் வந்து சொன்னீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து ஏதாச்சும் வந்து உடல்நிலை வந்து சரியில்லாமல் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து டாக்டர் வந்து புகுத்தி இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு எனக்கு என் புருஷன் வந்து வாங்கி தருவாங்க, நீங்கள் ஒன்றும் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் நான் வந்து உரிமை வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதை கேட்ட கதிரேசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து குப்பு கப்புன்னு வந்து அடிக்குதுங்க. எதுக்காக அப்படி வந்து அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கடா நம்ம வந்து பார்த்தோன்னா இவகிட்ட வந்து நம்ம ரேணுகா கிட்ட வந்து அவள் வந்து கேர்டேக்கர் இருந்தான்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கோம். எப்படி வந்து உனக்கு வந்து புருஷன் வந்திருக்கான், எப்படி வந்து உனக்கு வந்து கல்யாணம் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து யார் உன்னுடைய புருஷன் என்ன ஏதுன்னு வந்து கேட்கறதுக்கு வந்து இவ வந்து ஆரம்பித்தான்னா ரொம்பவே வந்து மனசொடைஞ்சு வந்து போயிடுவாளே புள்ள அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து பேசுனது வந்து ஒரு வேளை வந்து கரெக்டாக இருக்குமா இல்லை தப்பாக இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து கதிரேசன் வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து இருக்கார். என்ன தான் வந்து தப்புன்னு சொல்ல வரீங்க. ஆமாம் மல்லிக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ மல்லி வந்து என் புருஷன் வந்து வாங்கி கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னதில் வந்து என்ன தப்புன்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வரீங்க. கண்டிப்பாக வந்து எந்த தப்புமே வந்து கிடையாது. அவங்க வந்து சொன்னது வந்து 100க்கு 100 வந்து உண்மையாக தான் மட்டும்தான் வந்து இருக்குமே தவிர மற்றபடி வந்து அவங்க வந்து அவங்கள வந்து புண்படுத்தணும், அவங்கள வந்து காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரும் வந்து சொன்னதில்லை. அதே மாதிரி அவள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுடர் தான் வந்து நம்ம மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தணும், அவளை வந்து காயப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், வேதனைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவள் தான் வந்து இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கா.
ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லி பேசுனதில் எந்த தப்புமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். இதுக்கு வந்து கதிரேசன் வந்து ஏதாச்சும் வந்து ரேணுகா சைட்லேருந்து வக்காலத்தை வந்து வாங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து அவரை தான் வந்து அடிக்கணுமே தவிர அந்த சொட்டை மண்டின்னு கண்டிப்பாக வந்து நம்ம மல்லியை வந்து திட்டக்கூடாது. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லியோட கணவர் தான் வந்து விஜய். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என் புருஷன் வந்து வாங்கி கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னதில் என்ன தப்புன்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வரீங்க? கண்டிப்பாக வந்து எந்த தப்புமே வந்து கிடையாது. அதனால் மல்லி நீ வந்து தைரியமாக சொல்லு, என் புருஷன் வந்து எனக்கு வந்து வாங்கி கொடுப்பாரு. நீங்கள் வேறு வந்து எனக்கு வந்து நகை கொடுக்கறதுக்கு, பணம் கொடுக்கறதுக்கு நான் வந்து என்ன உங்கள்கிட்ட வந்து கேட்டேன்னா எனக்கு வந்து இது கொடுங்க, அது கொடுங்க, எனக்கு வந்து இல்லாமல் இருக்குது, நீங்கள் வந்து போட்டால் தான் நான் வந்து வாழ முடியும், என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் வந்து அடுத்த கட்ட இதுக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னைக்காச்சும் வந்து உங்கள்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கேன்னா என்ன வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு இதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. சூப்பர் மல்லி, இதுதான் வந்து எங்களுக்கும் வந்து தேவை. சரி, ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கதிரேசன் வந்து ஏதோ வந்து பேசிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம மல்லியும் ரேணுகாவும் வந்து ஒன்றா இருந்தால் வந்து சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து யோசிக்கிறாரு. அவங்க வந்து ஒன்றா இருந்தால் சரியாக இருக்காதுன்னு எனக்கும் தான் வந்து தெரியும். உன் பொண்ணை வந்து நீ வந்து ஒழுங்காக வந்து உன் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிரு. மல்லியை வந்து இந்த வீட்லேயே வந்து விட்டுருங்க. சைலண்ட்டாக வந்து அவங்க 2 பேரும் வந்து பார்த்துக்க தேவையில்ல, பேசிக்க தேவையில்ல. அதுதான் வந்து உங்களுக்கும் நல்லது, மல்லிக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்குள்ளே வந்து ஃபீல் ஆகுது. ஆனால் கண்டிப்பாக வந்து விஜய் வந்து கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு வந்து போக மாட்டார். அது ஆல்பமெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு, அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்காட்டுன்னு வேறு அவர் வேறு வந்து சொல்லியிருக்காரு. அதை வேறு வந்து தேடுற பணியில் வந்து நம்ம மல்லி வந்து இறங்கியிருப்பாங்க. அதை வந்து தேடி எடுத்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லி வந்து போயிட்டு சுடருக்கு வந்து காட்ட போகிறாங்க. என்னத்த சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு உள்ளே இருக்கிற ஒரு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு குட் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவேன். சரி, ஓகே. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட வீடியோவில் டேமரின் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன். புலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒருத்தங்க வந்து கேட்டிருக்காங்க மும்பையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பாலச்சந்திரன் சாவித்ரி அப்படிங்கிறவங்க வந்து எனக்கு வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. மும்பைக்கு வந்து கொரியர் வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சார், எனக்கு வந்து மும்பைக்கு வந்து கொரியர் வந்து எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டுலாம் வந்து எனக்கு வந்து தெரியாது. என்னுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 ருப்பீஸ்லேருந்து 100க்குள்ளே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் சொந்தமாக வந்து வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து அந்த ஹார்வெஸ்டிங் டைமில் வந்து உங்களுக்கு வந்து வந்ததுன்னா நான் உங்களுக்கு வந்து கொரியர் வந்து பண்ணிவிடுறேன். என்னுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பருக்கு வந்து எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹார்வெஸ்ட் வந்து பண்ணதும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எவ்வளோ குவான்டிட்டி வந்து கேட்குறீங்களோ அவ்வளோ குவான்டிட்டி வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக எனக்கு நாங்கள் சொந்தமாக வந்து நாங்கள் எப்படி வந்து வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம். மற்றபடி வந்து ஹைஜீனிக்காக வந்து பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மட்டமாக வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து எந்த பொருளையுமே வந்து நாங்கள் அப்படி வந்து பண்ண மாட்டோம். எங்கள் வீட்டுக்கு நான் சொந்தமாக யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி தான் வந்து எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இது பண்ணுவோம், பதப்படுத்துவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் வந்து பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கிற பொருளை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போடுறேன். நான் வந்து ஹைஜீனிக்காக வந்து பண்ணி கொடுப்பேன் சார். நான் வந்து ரொம்ப நல்லா வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற சீடை மட்டும் அப்படியே இப்படி வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாகவும் வெளியே வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காகவும் அப்படி இருக்குன்னாலாம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஆர்கானிக்காக வந்து பண்ணுறது, நான் வந்து மிஷின் போட்டு வந்து அந்த சீடை வந்து ரிமூவ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தைரியமாக வந்து நான் வந்து ஹார்வெஸ்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து சொன்னோன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் ஆப்பிளும் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ வந்து பார்த்திங்கன்னா சீசன் டைமில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து கொரியர் வந்து பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் பழம் வந்து பழுத்தது. இது வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி வந்து காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, எந்த ஒரு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூச்சி இருக்கும், புழு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பழத்தில் வந்து எந்த ஒரு பயமும் வந்து கிடையாது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரேட்டு நம்மக்கிட்டே வந்து நானே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 45 ருப்பீஸ்ன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் ரிலையன்ஸ் கம்பெனிக்கு. ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து 1 கிலோ வந்து 45 ருப்பீஸ்ன்னெல்லாம் வந்து நான் வந்து கொடுக்க போகிறதில்ல. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா
30 கிலோ ட்ரேயில் 30 கிலோ ட்ரே வரும். அந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500க்குள்ளே தான் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சேல் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட நிறைய இருக்குது இந்த மாதிரி ப்ராடக்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து தேவைன்னா 30 கிலோ இது எடையுள்ள உங்களுக்கு கஸ்டர்ட் ஆப்பிள் வந்து வேணும்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அதையும் வந்து கொரியர் வந்து பண்ணுறேன். கொரியர் சார்ஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு தான், என்னுடையது கிடையாது. நான் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத மட்டும் கொரியர் ஆஃபீஸில் போய் விசாரிச்சுட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். பை பாய், சி யூ, டாடா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பாய், சி யூ, டாடா.